ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, ஒரு சிம்பிளான மேரேஜ் விலாக் தான் பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு வந்து இன்றைக்கி கல்யாணம் வச்சுருந்தாங்க. அதுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். போகிற வழியிலே என் ஃப்ரெண்டையே பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 2 வீலரில் வந்து மேரேஜ் ஹால் வந்துவிட்டோம். எங்களுக்கு முன்னாடியே வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு இன்றைக்கி வரதுக்கு. வீட்டிலேருந்து ஹால் பக்கத்தில் தான். பொறுமையாக கிளம்புவோம் ரொம்ப பொறுமையாக கிளம்பிட்டோம் போல். அதனாலேயே என்னமோ தெரில, 9:30 மணி கல்யாணத்துக்கு 11 மணிக்கு தான் நான் வந்து ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு கேட்டுட்டு, எங்கே இருக்காங்களோ அங்கே போய் நாங்கள் வந்து செட்டிலும் ஆகிட்டோம். மோரோவர் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தனால எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாரோடையும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறப்பே என் ஃப்ரெண்டு வந்து வெல்கம் பண்ண வந்துட்டா எல்லாரையும். அதுக்கப்புறம் அவள்கிட்டையும் பார்த்து பேசிவிட்டு அவங்க அக்காவுக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்துருந்தா. அவங்க அக்காட்டையும் பேசினதுக்கப்புறமா நாங்கள் ஸ்டேஜில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறதுக்காக போயிட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி வெட்டிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் போன டைமிங்கில் நாங்கள் போனங்கிறத விட நான் போன டைமிங்கில் வெட்டிங்கே முடிஞ்சிருச்சு. ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தோம். எல்லாரோட வெட்டிங்குமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தரோடது ஒரு மாதிரி இருக்கும். அவங்கவுங்க ரிச்சுவல்ஸு பேஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களோடது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு நினச்சோம். பட் லேட்டானனால அது பார்க்க முடியல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து என் ஃப்ரெண்டோட தங்கச்சியும் வந்திருந்தா. அவள் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் ஸ்டேஜுக்கு பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க போயிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஏன்னா அடுத்தடுத்து ஆள் வந்துகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கல்யாணத்தில் நல்லாவே கூட்டம் இருந்துச்சு. எனக்கு தான் புதுசாக இருக்குன்னு பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருமே, அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க கூட்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு. யூஸ்வலாக நான் இவ்வளோ கூட்டத்தெல்லாம் ஒரு கல்யாணத்தில் ஒன்றா இவ்வளோ பெரிய ஹாலில் வந்து பார்த்தது கிடையாது. எங்கள் சைடு நடக்கிற கல்யாணத்துலேயுமே வந்துட்டு லைக் இவ்வளோ பேர் வரமாட்டாங்க, கொஞ்சம் தான் இருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணியிருக்கனால பார்க்குறதுக்கே வந்து நல்லா கலகலன்னு இருந்துச்சு. இடமே நல்லா பெரிய ஹாலுங்கிறனால ஒரு ஊரே நிறைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்களும் போய்ட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்ததுக்கான மெயின் வேலையே வந்துட்டு சாப்பாடு தான். நாங்கள் நினச்சோம் இங்கே வந்து வெஜ்ஜு போட்டுருவாங்க அப்படின்னு. என் ஃப்ரெண்டுகிட்டலாம் வந்து எல்லோரும் முன்னாடியே கேட்டு வச்சுக்கிட்டோம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு. அவள் கறி விருந்துன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சில பேர்லாம் வந்தாங்களே சீரியஸாக. அதனால் நாங்களும் சரின்னு வந்து அப்புறம் நெக்ஸ்ட்டு சாப்பிட வந்துட்டோம். இவ்வளோ கூட்டம் இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பிட்ற இடத்துல தான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம போய் இப்போ ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு பின்னாடி நின்னா நமக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்குமே வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை எது பண்ணியுமே மாற்ற முடியாது. ஏன்னா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். ஸோ நாங்களும் அப்படி தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்காக உட்காந்தோம். கொஞ்ச நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி ஒருத்தவங்க வந்து நிற்கிறப்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க சாப்பிட்ணும், அவங்கள நிற்க வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமான்னு. ஆனால் எங்களுக்கு பின்னாடி நின்றவங்க வந்துட்டு எதுவுமே சொல்லலை. சாப்பிடுமான்னு பொறுமையாக சாப்பிட்ற வரையுமே என் பின்னாடி இருந்தவங்களாம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். பட்டு இடம் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால அங்கங்கே பிரிஞ்சு தான் உட்காந்துருந்தோம். ஆனால் சாப்பாடுலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறையா வெரைட்டி வச்சுருந்தாங்க. நான் யூஸ்வலாக கறி விருந்து சாப்பிட்டது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம். நிறையா வெரைட்டி கிராபு, ப்ரான், ஃபிஷ்ஷு, அப்புறம் மட்டன், சிக்கன், அப்புறம் குடல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இன்னும் கூட வெரைட்டி இருந்துச்சு போல் இருக்குது. ஆம்லேட்லாம் வச்சுருந்தாங்க. நான் ஆம்லேட்லாம் வந்துட்டு பார்த்ததே கிடையாது கல்யாணத்தில். அதேமாதிரி டேஸ்ட்டுமே ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இப்படிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மெயின் வேலையை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது தான். இதுக்காகவே வந்துட்டு எல்லாருமே வந்து நல்லா கிளம்பி வருவோம். ஒரு ஒரு ஸ்டோரி போட்டுட்டா தான் அன்றைக்கி கிளம்புனதுக்கான ஒரு நல்லதே கிடச்ச மாதிரி எல்லாருக்கும். எனக்குமே தான். ஏன்னா நம்ம இவ்வளோ நல்லா கிளம்பிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு நல்ல ஃபோட்டோ அமையலைன்னா அன்றைக்கி நாளே ஏதோ டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஃப்ரம் கேர்ள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து நாங்கள் வெளியில் வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெளில வந்தோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, எங்கள் காலேஜில் வந்துட்டு யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அப்போ வந்து அந்த யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கணும். ஸோ அதனால் அதை நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தோம். அது ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்டுட்டு போயிடலான்னு வந்தோம். நாங்கள் காலேஜ் இந்த ஃபைனல் இயர் ஸ்டார்டிங் அப்பயே வந்து அந்த யூனிஃபார்ம் வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிருந்தோம். நிறைய பேர் கொடுத்தனால அவங்க மெதுவாக தான் ரெடி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தவங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சா, எத்தனை பேத்துக்கு ரெடி ஆயிருக்குன்னு பார்த்துட்டு
வாங்குறவங்க வாங்கிட்டு போயிடலான்ட்டு வந்தோம். பட் எங்கள் பேட் லக் நாங்கள் போன யாருக்குமே வந்துட்டு ரெடி ஆகலை. இனிமேல் நெக்ஸ்ட் வீக் தான் ரெடி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே நாங்கள் அங்கேருந்து பொறுமையாக கிளம்பி வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு இவ்வளோ நேரம் ஹாலில் வந்து உள்ளே தான் உட்காந்துருந்தோம். ஆனால் அந்த வெளியில் கொஞ்ச நேரம் வந்ததுக்கே ஏதோ தொண்டையெல்லாம் வறண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆகஸ்ட் மந்த்தே முடிய போகுது. ஆனாலும் ஏன் தெரில இந்தளவுக்கு வெயில் எங்கள் ஊரில் போட்டு வெளுத்து வாங்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக ஜூஸ் கடையை தேடிட்டே இருந்தோம். ஏன்னா நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறனால ஒரேடியாக ஒரு இடத்துல உட்காந்து குடிக்க முடியாது. அதனால் சரி வேறு எங்கேயாவது கடை இருக்கான்னு தேடிட்டே இருக்கிறப்ப இங்கே வந்து 2 சாத்துக்குடி ஜூஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி 2 கடை இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் இப்போ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போனோன்னா ஒரு கடையில் பார்த்து உட்காந்துருவோம். பக்கத்துலேயே தான் வந்துட்டு இன்னொரு கடையும் இருக்கும். ஆனால் அதை நம்ம பெருசாக வந்து எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா இங்கே இருக்கிறது தான் அங்கேயும் இருக்குன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஆப்போசிட்லேருந்து வரப்போ அந்த ஆன்ட்டியுமே நினச்சிருப்பாங்க நம்ம கடைக்கு தான் வராங்கன்னு. இவங்களும் நினச்சிருப்பாங்க. பட் இவங்க நினச்ச மாதிரி நம்ம இவங்க கடைக்கு வந்துட்டோம். ஆனால் அவங்க நினச்ச மாதிரி நம்ம போகல இல்லையா? அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகும். இது எல்லாருக்கும் ஆகுமான்னு தெரில. நான் அந்த இடத்துல வச்சு யோசித்து பார்க்குறப்ப எனக்கு அப்படி வந்து ஆகும் சீரியஸாக. ஸோ நான் அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் 2ஆக வந்து பிரிஞ்சுக்கிட்டோம். பாதி பேர் வந்து அங்கே ஜூஸ் குடித்தோம். இங்கே ஒரு 2 பேர் வந்து நாங்கள் இந்த கடையிலேருந்து வாங்கி ஜூஸ் குடித்தோம். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த டிசப்பாயின்மெண்ட் ஃபுல்லாக போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் ஏதோ பாதியாச்சும் போயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஹோப். நான் இதை இப்போன்னு கிடையாது, யூஸ்வலாக எப்பயுமே பண்ணுவேன். என் தங்கச்சியோட வந்தாலும் சரி, இல்லை குரூப்பாக வெளில எங்கேயாச்சும் போனாலும் சரி, எனக்கு பர்சனலாக அது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். அவங்க நம்மளை பார்க்குறது அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கம்மிங் டு த vlog, நாங்கள் எப்பயுமே நாங்கன்னு இல்லை, இந்த கேர்ள்ஸ்னாலே இப்படி தான். எங்கே போனாலும் ஒரு ஃபோட்டோவோட முடிக்காமல் போகிற இடத்துல நின்று ஃபோட்டோ எடுப்போம். ஆனால் லாஸ்ட்டில் எதுவுமே நல்லா இல்லைன்னு ஸ்டோரி போட மாட்டோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் யாருமே வந்துட்டு போயிட்டு வந்தது வந்து ஸ்டோரியே போடலை. ஏன்னா எந்த ஃபோட்டோவுமே நல்லா இல்லை. ஆனால் நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுப்போம். அந்த மாதிரி தான் வந்து நடந்துச்சு. இந்த மாதிரி தான் இந்த மேரேஜுக்கு போயிட்டு வந்த vlog வந்து இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம். அதை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இவங்க தான் வந்துட்டு இந்த vlogஓட மெயின் கேரக்டரு. அங்கங்கே வீடியோ எடுக்க நானே மறந்தாலும் இங்கே எடுங்கக்கா அங்கே எடுங்கக்கான்னு சொல்லிகிட்டே இருந்தா. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி நல்லா கோஆப்ரேட் பண்ணா, நல்லா எல்லாத்துக்கூடையும் ஈஸியாக பேசி ஜெல்லாயிடுறா. இப்போல்லாம் குழந்தைங்க பேசுகிறத பார்க்கவே ரொம்ப ரேராக இருக்குது. ஆனால் இவள் அப்படி இல்லை, ஈஸியாக ஜெல்லாயிட்டா. அப்படின்னு அந்த vlogஐ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்குறேன். அது வரையும் டேக் கேர், பாய்.